குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. நான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். ஆக்சுவலா 2 டேஸ் முன்னாடி வந்து அ நம்ம கிளாஸ்ல வந்து மணி பத்தி நீங்க கிளாஸ் எடுத்தீங்க. அப்போ வந்து விசுவலைசேஷன் பண்றப்போ, என்னோட நகை வந்து அடமானத்தில இருக்கு. அத வந்து மீட்டு என் ஹஸ்பண்ட் என் கையில கொண்டு வந்து குடுக்குற மாதிரி நான் விசுவலைசேஷன் பண்ணேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நான் வந்து ரொம்ப சின்சியரா நான் ஹொப்பனொப்பனவும் சொல்லிட்டு இருந்தேன். நேத்து வந்து எனக்கு ஒரு மேஜிக் நடந்தது மேம். ஆக்சுவலா வந்து எனக்கு 10 லேக்ஸ் தேவைப்பட்டது. அதில 5 லேக்ஸ் மோர் ஆர் லெஸ் நாங்க ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 5 லேக்ஸ் மட்டும் தேவைப்பட்டது. நேத்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி, என்னோட மாமியார் வந்து எனக்கு 5 லேக்ஸ் தர்றதா சொல்லியிருக்கிறாங்களாமா. எனக்கு ஒரே நம்பவே முடியல. அவங்க ஏன் சம்மந்தமே இல்லாம எனக்கு வந்து 5 லேக்ஸ் தரணும் அப்படின்னு. அதுவும் பர்ட்டிகுலரா என்கிட்ட தான் குடுப்பேன்னு சொல்லியிருக்காங்களாம். அம் இது வந்து என்னால நம்பவே முடியல. ஏன் அவங்க நமக்கு தரணும் திடீர்னு? அப்படின்றப்போ வந்து எனக்கு டக்குனு இதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ரொம்ப எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம, அ அந்த நகை நம்ம கையில கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரி தான் நான் விசுவலைசேஷன் பண்ணேன். கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்து அந்த ஒரு எனர்ஜி நல்லா இருக்கு. நம்ம கிளாஸ்ல இருந்தப்போ. கிளாஸ் முடிஞ்சோனே வந்து நான் எப்பயுமே அத திரும்ப வந்து நான் ஒரு 15 டூ 30 மினிட்ஸ் வந்து நான் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது கிராட்டிட்யூட் பண்ணுவேன் அந்த மாதிரி. அன்னைக்கு நான் ரொம்ப சின்சியரா வந்து ஹோப்பனோபோனோ சொன்னேன் மணிக்காக. எனக்கு ரொம்ப ஒரு மிராக்கிள் மாரி இருக்கு. அவங்க ஏன் நமக்கு தரணும்? அதுவும் பர்ட்டிகுலரா என்கிட்ட தான் குடுப்பேன். நெக்ஸ்ட் மந்த் வீட்டுக்கு வரப்போ நான் வித்ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். வாங்கிட்டு போங்க. அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது மேம். யுனிவர்ஸ் யார் மூலமாவோ எப்படியோ வந்து நம்ம நெனச்சத வந்து நிறைவேத்திர்றாங்க. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ.